காலேஜ் முடிச்சோம், அது இன்ஜினியரிங் படிக்கிறோம்னாலே அப்போ ரொம்ப பெருசு. நான் வந்து என்னுடைய ஃபேமிலியில் நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு. அசிஸ்டன்ட் இன்ஜினியராக டிஎன்இபியில் நான் ஜாயின் பண்ணேன். 10 இயர்ஸ் நான் இங்கே இபியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2005 வந்து டிஎஸ்பியாக தமிழக அரசு என்னை நியமித்தது. நீங்க பிறந்த மாவட்டம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம்? சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம். அதாவது நான் படித்தது ஸ்கூலிங் எல்லாமே வந்து கவர்மெண்ட் எய்டட். அப் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே வந்து வீரலட்சுமி வித்யாலயா மிடில் ஸ்கூல் அப்படின்ட்டு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அது. அதில் படித்தேன். அதுக்கப்புறம் 9th to +2 வரைக்கும் முனிசிபல் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இப்போ கார்பரேஷன் ஆகிடுச்சு, அப்போ முனிசிபாலிட்டி. ஸோ அங்கே தான் பாய்ஸ் ஹை ஸ்கூலில் தான் படித்தேன். எல்லாமே பியூட்டி என்னன்னாக்கா தமிழ் மீடியம் தான் அது வரைக்குமே படித்தது. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தெரியும், தமிழ் மீடியம் படிக்கிற பசங்க எஸ்ஏ இங்கிலீஷ் எழுதணும்னாலும் ஃபுல்லாக அதை வந்து மெமரைஸ் பண்ணணும். ஒவ்வொரு வார்த்தையாக மெமரைஸ் பண்ணிவிட்டு எங்கே இஸ் வாசு வேறு ஹேடு ஹேவு அது எல்லாமே கரெக்டாக பார்த்து வேர்டு பை வேர்டு மனப்பாடம் பண்ணி தான் படிப்பாங்க. அப்படி தான் படித்தேன். படிச்சுட்டு எனக்கு வந்து அடுத்தது இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்தது, மெடிக்கல் அட்மிஷனும் வந்தது. ஸோ ஐ சோஸ் இன்ஜினியரிங். ஏன்னா அது சேலம் கவர்மெண்ட் காலேஜ்லேயே கிடச்சது. ஸோ அங்கே நான் ஜாயின் பண்ணேன். நான் 89 to 93 ட்ரிபிள் நான் எடுத்தேன். நான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். அதில் வந்து தி திங் இஸ், அப்போது அதெல்லாம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் இருக்கும் அந்த காலேஜஸ் எல்லாமே இன்ஜினியரிங். அதில் நான் கோல்டு மெடல் காலேஜ் டாப்பராக இருந்தேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி ஐ காட் கோல்டு மெடல் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டருங்கிறதுனால ட்ரிபிளியில் அதை வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் நேச்சுரலி ட்ரிபிள்இ படிக்கிற உங்களுடைய சாய்ஸாக இபி தான் இருக்கும். அது கனவு ஜாப் அங்கே ட்ரிபிள்இ படித்தவங்களுக்கு. ஸோ ஆஸ் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக டிஎன்இபியில் நான் ஜாயின் பண்ணேன். நியர்லி 10 இயர்ஸ் நான் இங்கே இபியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைம் தான் இன்னுமே சொல்லப்போனாக்கா இந்த சிவில் சர்வீசஸ் பற்றிய சப்ஜெக்டுடைய இதுவே அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, அதை பண்ணோம்னா இந்த அளவுக்கு பப்ளிக் சர்வீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற விவரங்கள்லாம் அப்போ தான் தெரிய வந்தது. அதையும் 2 சாய்ஸ். இப்போ டைரெக்டாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரலாம், த்ரூ யூபிஎஸ்சியில் நம்ம வரலாம். ரெண்டாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சர்வீஸ் எழுதியும் நாம் இங்கே வரலாம். ஸோ அதில் நான் வந்து அங்கேயே ஆல்ரெடி ஐ எம் ஆக்குபைட் ஜாபில் இருந்துகிட்டே தான் நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய கண்டிஷன் இருந்ததுனால ஐ சூஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன். ஸோ அதில் நான் அப்பியர் ஆனேன். நான் 2005 வந்து நான் டிஎஸ்பியாக தமிழக அரசு என்னை நியமித்தது. அதுலேயும் எங்கள் பேட்ச்மேட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு. அங்கே நடந்த ஓவரால் 1 இயர் ட்ரைனிங், இன்ஸ்டியூஷனல் ட்ரைனிங் நடக்கும் இல்லைங்களா மேடம், அதுலேயும் வந்து ஓவரால் கேடட்டுக்கு உண்டான ரோல் நான் தான் வாங்கினேன். நான் அதே போல் பெஸ்ட் இண்டோர் கேடட் அப்படிங்கிற அவார்டும் நான் தான் வாங்கினேன். நான் ஸோ அதுக்கப்புறம் நான் வேரியஸ் நிலைகளில் டிஎஸ்பியா, அடிஷனல் எஸ்பியா, எஸ்பியாலாம் பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். நான் இப்போது எனக்கு ஐபிஎஸும் கன்ஃபர்மிட்டு எனக்கு வந்துருச்சு. இப்போ இபியில் இருந்துட்டு ஸோ வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கிளியர் ஆகி வந்துட்டு அந்த சர்வீஸ்லேருந்து உட்கார்றப்ப ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமானது, நிறைவாக இருந்த விஷயம் என்னென்னா அதில் கிடைக்காத பல விஷயங்கள் இதில் கிடச்சிருக்கும். இந்த பதவிக்குன்னு ஒரு தனி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படி என்ன விஷயம் ரொம்ப நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்க? அதில் வந்து சொன்னால் ஒரு பப்ளிக்குடைய ஒரு பெட்டிஷன், மக்களுடைய குறைகளை தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே நேரடியாக கிடச்சிது. அவங்க வந்து சில பேர் அந்த மாதிரி வந்தப்போ வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் இஷ்யூவே வந்து ஒரு ஃபேமிலி இஷ்யூ சம்மந்தமான ஒரு பெட்டிஷன் தான் வந்தாங்க. அவங்க நான் டைரெக்டாக டிஎஸ்பியை ஜாயின் பண்ணோன்னே ஃபேமிலி இஷ்யூன்னு வரப்பே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் தான் மேக்ஸிமம் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அப்போ வரப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு, ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி அங்கே விசாரணை பண்ணுறதோட நாமளே பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு மஃப்டியில் நானும் இருந்துக்கிட்டு அந்த 2 ஃபேமிலியும் வர சொன்னேன். நான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் ஈகோ ப்ராப்ளம் அவங்களுக்குள்ளே இருந்தது. அவர் நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுத்தேன். நானும் இன்னொரு கவுன்சிலர் சோசியல் இதிலிருந்து ஒரு கவுன்சிலிங் வர சொல்லிட்டோம். நல்லா கவுன்சிலிங் கொடுத்தோம். இப்போ அவங்க வந்து திருப்தியாக அவங்க இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒற்றுமையோடு இப்போ இருக்காங்க. அது எனக்கு வந்து ரொம்பவுமே நல்ல ஒரு ஆத்ம திருப்தி அளித்தது. அது ஒன்று.